கந்த சஷ்டியும் கருணை குமரனும் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய முருகனை போர் வீரனாக சித்தரிக்கும் சூரசம்ஹார விழாவான கந்தசஷ்டி விழாவை கொண்டாடாத முருகன் கோவிலே இல்லை எனலாம். தேவர்களின் வேண்டுகோளின்படி சிவபெருமான் முருக அவதார காரணமாகிறார். ஐப்பசி திங்கள் வளர்பிறை காலத்தின் முதல் 6 நாட்களும் தேவர்கள் உண்ணாவிரதம் இருந்து முருகனை இடையராது துதிக்கிறார்கள். சூரபத்மனை ஜெயிப்பதற்காக அன்னை பராசக்தி வேல் கொடுப்பாள். அருணகிரிநாதர் இதை அருமையாக பாடுகிறார். பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கைய சீபாத நூபுரி கரசூலி பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர்போர் கண்டு எம் புதல்வா வாலி வாலி எனும்படி வீரான வேல் தர என்று மூளானே. கொம்கனையார் திருப்புகழ். தாரகாசூரன் சிங்கமுகன் ஆகியோரை அழித்த பின் 6ஆம் நாளான சஷ்டி அன்று முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்து அவனை சேவலும் மயிலும் என 2 கூறாக்கி தன் அருகிலேயே என்றென்றும் இருக்கும்படி வைத்து கொண்டான். இதையே திரும்ப நடித்து காட்டும் விழாவாக கந்தசஷ்டி விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. கடற் ஜலந்தனிலே ஒளி சூரனை உடற்பகுத்து 2 கூறெனவே அது கதி தெழுந்தொரு சேவலும் மாமலையில் விடும் வேலவா. மனத்திரை திருப்புகழ். கந்தசஷ்டி தத்துவத்தையே ஒரு பாடலில் பிற்பகுதியில் கூறி நம்மை அசர வைக்கிறார் அருணகிரிநாதர். தன்வினாட்டர சால்வான் வேணுவின் உருவமாய் பல நாளே தானொரு தவசினால் சிவன் நீ போய் வானவர் சிறை தீர சகல லோக்கியமே தானாலொரும் அகர பார்த்திபனோட சேயவர் தமரை வேர்கண்டு நீராயே பட விழ மோதன் ரருள ஏற்றமரோடே போய் அவர் உறையு மாக்கிரியோடே தானையும் அழிய வீழ்த்தெதிர் சூரோட அமர் அடலாகி அமரில் வீட்டியும் வானோர் தானுரு சிறைய மீட்டரனார்பால் மேவிய அதிபராக்ம வீரா வானவ பெருமாளே. கற்பகத்தரு உள்ள அமராவதிக்கு அரசனான இந்திரன் சூரனுக்கு பயந்து மூங்கில் வேணு வடிவத்தில் பல நாட்கள் செய்த தவத்திற்கு இறங்கி சிவபிரான் உன்னை பார்த்து நீ சென்று தேவர்களின் சிறையை நீக்கும் பொருட்டு எல்லாவிதமான உலக இன்பங்களையும் அனுபவித்து வரும் அசுர அரசனாகிய சூரபத்மனுடன் அவனுடைய பிள்ளைகளையும் சுற்றத்தாரையும் வேலாயுதத்தால் அவர்கள் தூளாகும்படி அழிய தாக்குவாயாக என்று திருவாய் மலர்ந்து சொல்ல அவ் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு போரிடச் சென்று அவ் அசுரர்கள் வசித்து வந்த கிரௌஞ்ச மலையுடன் அவரது சேனைகளும் அழிந்து விழும்படி செய்து எதிர்த்து வந்த சூரனுடன் வலிய போர் செய்து அவனை அப்போரில் மாளச் செய்தும் தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து சிவபிரானிடத்தில் திரும்பி வந்த மகா பராக்கிரம வீரனே தேவர்கள் பெருமாளே. அருணகிரிநாதரின் இப்பாடலை கந்தபுராண சுருக்கம் என்றே கூறுவார் மறைந்த மாமேதை திருப்புகழ் அடிமை திரு எஸ். நடராஜன் அவர்கள். பழனியில் கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்கள் பலவிதமாக காவடிகளை எடுத்து வருகின்றனர். 6 நாளும் துளசி நீர் மட்டுமே குடித்து உண்ணாவிரத நோன்பு இருப்போர் பலர். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சஷ்டியின் போது விரதம் இருப்பர். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வரும் என்று பழமொழி மருவி போய் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்றாகிவிட்டது. மலைக்கோயிலுள்ள மலை கொழுந்து அம்மனுக்கு வெள்ளை புடவை சாத்தி வெள்ளை அரளி முதலான வெண்ணிற பூக்களால் அலங்கரித்து பராசக்தி சின்ன குமரருக்கு வேல் கொடுத்து அனுக்கிரகம் செய்யும் நிகழ்ச்சி நடித்து காட்டப்படுகிறது. ஆண்டுக்கொரு நாள் நடக்கும் இவ்விழா நிகழ்ச்சியில் மட்டும்தான் சின்ன குமரர் மலை கொழுந்து அம்மனிடம் சக்திவேல் பெற்று தங்க
தங்க மயில் வாகனத்தில் புறப்பாடாகி மாலை பாத விநாயகர் கோவில் வந்தடைவார். பின் ஊர் கோயிலிலிருந்தும் வரும் தங்கமயில் வாகனத்தில் புறப்பட்டு கிரி வீதியில் வந்து சூரசம்ஹாரம் செய்வார். வீரபாகு மலையில் உள்ள வெள்ளி ஆட்டுக்கிடா வாகனத்தில் புறப்படுவார். மற்ற 4 வீரர்களும் ஒரு கேடயத்தில் வைக்கப்பட்டு புறப்பாடாகி அனைவரும் சின்ன குமரரிடம் வந்து சேர்ந்து கொள்வர். ஊர்கோவிலிலிருந்து விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராய் வெள்ளி மயிலிலும் புறப்பாடாகி மாலை பாத விநாயகர் கோவில் வந்தடைவர். கிரி வீதியிலுள்ள 4 மைல் சிற்பங்களை ஓட்டி சூரன் வதை நடைபெறும். தாரகாசூரன் வடக்கு கிரி வீதியிலும், பானுகோபன் கிழக்கு கிரி வீதியிலும், சிங்கமுகன் தெற்கு கிரி வீதியிலும், சூரபத்மன் மேற்கு கிரி வீதியிலும் சம்ஹாரம் செய்யப்படுவர். சூரசம்ஹார நிகழ்ச்சி முடியும் வரை முத்துக்குமாரர் மீனாட்சி மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பார். சம்ஹாரம் முடித்ததும் சின்ன குமரருக்கும் முத்துக்குமரருக்கும் தீபாராதனை காட்டப்படும். பின் சின்ன குமரருடன் மற்ற வீரர்களும் மலைக்கு திரும்புகின்றனர். முத்துக்குமாரர் வள்ளி தெய்வானையுடன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் வெள்ளி மயிலில் ஏறி மயிலாய் மாறிய சூரபத்மன் விநாயகருடன் ஊர்கோயில் ரத வீதிகளில் வலம் வந்து புறப்பட்ட இடத்திற்கு வந்தடைவர். அஷ்ட லட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்து உணவாக சூரபத்மாவை துணிந்த கை, அதனால் 27 உவந்து அமுது அளித்த குருபரன் பழனி குன்றிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்றனுள்ளம் மேவிய வடிவுறு வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி கந்தசஷ்டி கவசம் என்றும் உள்ளம் துதிக்கிறது. திரு கார்த்திகை திருவிழா. திருமயிலையில் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பிக்கையில் வளைக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருகில் துலக்கில் கபாலீஸ்வரத்தான் தோல் கார்த்திகை நாள் தலத்தேன் தில முலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாத போதியோ பூம்பாவாய் என்று கேட்குமளவு பிரசித்தி பெற்றது திரு கார்த்திகை நாள். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் வரும் நிறைமதியோடு கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளை திரு கார்த்திகை என்று பெரிய கார்த்திகை என்றும் அழைப்பர். அம்பா, துலா, நிதத்தினி, அப்ரயந்தி, மேகயந்தி, வர்ஷயந்தி என்னும் 6 கார்த்திகை பெண்கள் குழந்தை முருகனுக்கு பாலூட்டி ஆதரித்த காரணத்தினால் கிருத்திகை விரதம் மிக உயர்ந்த விரதமாக கருதப்படுகிறது. இதனால் முருகன் கார்த்திகேயன் எனும் பெயரையும் பெறுகிறான். முருகா ஷடஹர சரவண கார்த்திகை முகைநுகர் பார்த்திப என்று அருணகிரியார் பாடுகிறார். குமர குர கார்த்திகை பெருமாளே பிறவியலை திருப்புகழ். முருக சரவண மகளிர் அறுவர் முலை நுகரும் அருமுக சீர்பாத வகுப்பு. முருகனுக்கு 6 கார்த்திகை பெண்களுடைய இந்த நெருங்கிய தொடர்பினை 6 முகங்களும் குறிப்பிடுகின்றன என்றும் கொள்ளலாம். மகிழ்ச்சியால் மக்கள் ஏற்றிய விளக்குகள் அடுக்கடுக்காய் இலவ மலர்கள் போல அமைந்துள்ளன என்று சங்க காலத்திலேயே ஔவையார் வர்ணித்திருப்பதிலிருந்து இத்திருநாளில் தொன்மை நமக்கு விளங்குகிறது. பழனியில் 10 நாட்கள் கொண்டாடப்படும் இவ்விழா சேக்கிழார் திருக்கூட்டத்தாரால் முதல் நாள் துவங்கி வைக்கப்படுகிறது. சின்ன குமாரர் நாள்தோறும் தங்க விமானத்திலும் கார்த்திகை அன்று தங்கமயில் வாகனத்திலும் மலையின் உட்பிரகாரத்தில் வலம் வருவார். வெளிப்பிரகாரத்தில் தங்க ரதத்தில் உலா வருவார். கார்த்திகை தீபம் என்னும் கார்த்திகை ஜோதியாக சொக்கப்பனை ஏற்றுவது சிறப்பாக நடைபெறுகிறது. தீபமங்கல ஜோதி நமோ நம. தீப விளக்கம் காண எனக்கு உன் சீதள பத்ம தருவாயே, விளங்கு தீபம் கொண்டு உன்னை வழிபட அருள்வாயே என்று பலவிதமாக துதிக்கிறார் அருணகிரியார். ஒவ்வொரு கார்த்திகை தோறும் மலைக்கோயிலில் திருக்கோவில் சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. பூஜையில் கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் காணிக்கை கட்டணம் செலுத்தி கலந்து கொள்ளலாம். பௌர்ணமியிலும் திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. மார்கழி திருப்பள்ளி எழுச்சி நாட்கள். மார்கழி மாதம் முழுவதும் பழனியில் திருப்பள்ளி எழுச்சி திருநாட்களாக கொண்டாடப்படுகிறது.
அன்றாடம் அதிகாலை 4 மணிக்கு மலைக்கோவில் திறக்கப்படுகிறது. 30 நாட்களும் திருப்பாவை, திருவெம்பாவை, பள்ளி எழுச்சி பாடல்கள் கோயில்களில் ஒளிபரப்பப்படுகின்றன. ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று அதிகாலை முதல் பக்தர்கள் பழனி ஆண்டவனை வழிபடுகின்றனர். தைப்பூச திருவிழா 10 நாட்கள் விழாவாக பழனியில் கொண்டாடப்படுவது தைப்பூச திருவிழா. சிவபெருமான் தனது ஐந்தொழில் நடனமான ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாளே தைப்பூச நன்னாள் ஆகும். தாரகாசுரனை வென்று வர அன்னை முருகனுக்கு வேல் எடுத்து கொடுத்த நன்னாளும் இது தான் என்றும் கூறுவர். பக்தர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் காவடி எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக வருவது இவ்விழாவில் மிகப்பெரிய சிறப்பாகும். திண்டுக்கல்லிலிருந்து பழனி வரை பக்தர்களுக்கு நடந்து வர வசதியாக சாலையை ஒட்டி தனி நடைபாதை அமைக்கப்பட்டு வருகிறது. விழாவின் கொடியேற்றம் பெரிய நாயகி அம்மன் கோயிலில் நடைபெறுகிறது. பலவித வாகனங்களிலும் திருத்தேர்களிலும் ஊர்வலம் வரும் ஆண்டவனை காண கண்கோடி வேண்டும். மகிமைகள் தொடரும்.